நீங்க பார்த்துட்டு இருக்குது டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சீரிஸ் பார்ட் 5. லெட்ஸ் ரோல் இட். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ வாட் இஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்? Visual communication is a sharing of information using images, symbols, colors, design instead of just words. ஸோ இன்னை வரைக்கும் நம்ம கம்யூனிகேஷனில் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் இல்லை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேர்ட்ஸ் மூலியமாக நம்ம பண்ணுவோம். பட் இந்த கம்யூனிகேஷனில் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்து கிராஃப்ஸ் வழியாக, வீடியோஸ் வழியாக, இமேஜஸ் வழியாக, கலர்ஸ் வழியாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட பெட்ரூம் வந்து நீங்கள் ரீடெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூமோட வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, என்ன பெட் வேணும்னு செலக்ட் பண்ணுவீங்க, பில்லோஸு, போஸ்டர்ஸ், டேபிள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஷுவலாக நீங்கள் பண்ணுவீங்க. அதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க. போன வருஷம் கம்பெனியில் வந்து எவ்வளோ லாஸாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அதை வந்து நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவலாக நம்ம வந்து பண்ணுறது. இதுக்கு பேர் தான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். Why visual communication is very important? Makes information clear. ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பீப்புளுக்கு வந்து விஷுவலாக அவங்கள புரிய வச்சோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு குயிக்காக புரியும், எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசஸ் என்கேஜ்மெண்ட். பொதுவாக வந்து பீப்புள் வந்து வீடியோஸுக்கோ இல்லை மெசேஜஸ்க்கோ வந்து அட்டென்ஷன் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட்டும் இருக்கும் தேன் பிளெயின் டெக்ஸ்ட். ஈஸியர் டு ரிமெம்பர். பொதுவாக வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விஷுவல் இன்ஃபர்மேஷன் நமக்கு அதிகமாக ஞாபகம் இருக்கும் வென் கம்பேர்ட் டு த ரிட்டன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா த பீப்புள் ரிட்டன் 65% ஆஃப் விஷுவல் இன்ஃபர்மேஷன் கம்பேர்ட் டு த 10% ஆஃப் ரிட்டன் இன்ஃபர்மேஷன். பிரேக்ஸ் லாங்குவேஜ் பேரியர்ஸ். ஐகான்ஸ், சிம்பிள்ஸ், இமேஜஸ், இது பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் எல்லா இடத்துலையுமே அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் ஈஸியாக வந்து விஷுவலாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். பில்ட்ஸ் அ ஸ்ட்ராங் பிராண்ட். இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்குள்ள லோகோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது அது எந்த கம்பெனியோட லோகோ அப்படின்னு. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் டிசிஷன் மேக்கிங். இப்போ நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, கம்பெனிக்காக ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டேட்டா, விஷுவலைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுவீங்க, அதை அனலைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் வந்து எடுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே க்ரூஷியலாக வந்து ஒர்க் ஆகும். So visual communication plays a crucial role in a marketing, education, media and everyday interactions. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் கூட வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் இல்லாமல் வந்து உங்கள் லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணதே கிடையாது. இப்போ பார்க்குற வீடியோ கூட இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷனே தான். இதுக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீடியோஸ். ஒரு மெசேஜோ இல்லை இன்ஃபர்மேஷனோ வந்து நீங்கள் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் வந்து வீடியோஸ் வழியாக நம்மளால் கன்வே பண்ண முடியும். இது ஆஃபன் வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் லான்ச் வீடியோஸ், எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், யூடியூப் டுட்டோரியல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ப்ரெசன்டேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஐடியா வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஸ்லைட் ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த இடத்துல பண்ணுவீங்க. அது எங்கெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா மீட்டிங்கில், கான்ஃபரன்ஸில், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது எதெல்லாம் அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்ஸ், கிராஃப் வழியாக நீங்கள் வந்து உங்களோட ஐடியா வந்து அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வந்து பவர் பாயிண்ட், கூகுள் ஸ்லைட்ஸ் எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன் வந்து அப்படின்னா மேமோஸ். ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட்டை அந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜை வந்து நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் வழியாக நம்ம கண்டெயின் பண்ணுவோம். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ஸ் இருக்கும், சார்ட்ஸ் இருக்கும், புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் மெமோஸ் வித் இன்ஃபோகிராஃபிக்ஸ், டேபிள்ஸ் ஃபார் அ குயிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஹேண்ட் அவுட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்க, மீட்டிங் இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்துருவாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறது, இந்த மீட்டிங்கில் வந்து என்னெல்லாம் பேச போகிறோம், எந்த டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, இந்த ஒர்க் ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரிண்டட் ஹேண்ட் அவுட்ஸில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி கைட்ஸ், ட்ரைனிங் மேனுவல்ஸ் அண்ட் மீட்டிங் நோட்ஸ்.
Fifth one வந்து பார்த்தீங்க அப்படின்னா print media. It includes posters, flyers, billboards designed to inform, advertise or promote something visually. இப்போ நம்ம வெளியே போகிறோம், நிறைய இடத்துல போஸ்டர்ஸ் பார்க்குறோம், பில்போர்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் தான். Types of visual communication. So first one வந்து பார்த்தீங்க அப்படின்னா graphic design. Logos, brochures, post and social media graphics நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா by using images, typographic colors. அது விஷுவலாக வந்து அப்பீலிங்காக இருக்கும், ப்ளஸ் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா விஷுவலைசிங். ஒரு டேட்டா வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்டாக இருக்கும். எதுக்குன்னா ஒரு ஈஸியாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்ஸ், கிராஃப்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டைப்போகிராஃபி. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டைட்டில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ரீடபிளாக இருக்கணும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்ஸ் யூஸ்ட் இன் பிராண்டிங், மேகசின் லே அவுட்ஸ், வெப்சைட்ஸ். ஃபோட்டோகிராஃபி. இப்போ நீங்கள் ஒரு இடத்தோட ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபோட்டோ வழியாக நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்கிறீங்க, ஒரு ஈவெண்ட் வந்து கேப்சர் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் பண்ணுறீங்க. அது எது வழியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி வழியாக பண்ணுறீங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபி, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, டாக்குமெண்ட் ஃபோட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன், ஹேண்ட்மேட் ட்ராயிங்ஸு இல்லைனா டிஜிட்டலி கிரியேட்டட் ட்ராயிங்ஸு. ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ட்ராயிங் வழியாக வந்து நம்மளால் வந்து கன்வே பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி புக் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், மெடிக்கல் புக் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா வித் அ காம்பினேஷன் ஆஃப் இமேஜஸ், சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அனிமேஷன். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை வந்து நம்ம பீப்புளுக்கு வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வீடியோ அல்லது நம்ம அனிமேஷன் வழியாக நம்மளால் பண்ணலாம். the மெசேஜ் வந்து வில் பி வெரி எஃபெக்டிவ். அப்புறம் அது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அனிமேட்டட் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் மூவிஸ். சைன்ஸ் அண்ட் சிம்பிள். ஸோ டிராஃபிக் சைன்ஸ், வார்னிங் சிம்பிள்ஸ், பிராண்ட் லோகோஸ். ஸோ இந்த சைன்ஸ், சிம்பிள்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதை அந்த சிம்பிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மெசேஜ் வந்து நமக்கு புரிஞ்சிடும். அந்த இடத்துல வேர்ட்ஸ் இல்லாமலே நம்மளால் வந்து அது கண்டுபிடிக்க முடியும் அந்த மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு. பாடி லாங்குவேஜ் கெஸ்டர்ஸ். நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் த்ரூ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், போஸ்டர் அண்ட் ஹேண்ட் கெஸ்டர்ஸ். ஸோ நம்ம நான் கம்யூனிகேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வழியாக நம்ம பண்ணுவோம். இந்த டாபிக் பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் 2 பார்ட் வீடியோவில். நீங்கள் என்னோட சேனலில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக்ஸ், ஐ கான்டாக்ட் இன் கான்வர்சேஷன்ஸ். கலர் சைக்காலஜி. நிறைய வீடியோஸ் அண்ட் இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்டிகுலர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா எமோஷன்ஸ்க்காக, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூக்காக. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஃபார் அர்ஜென்சி அண்ட் ப்ளூ ஃபார் ட்ரஸ்ட். ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் நம்ம வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன் வழியாக நம்மளால் பண்ண முடியும் பை யூஸிங் இமேஜஸ், வீடியோஸ், சிம்பிள்ஸ் அண்ட் டிசைன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஈஸியாக புரியும், அட்டென்ஷன் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மெமரியபிளாக இருக்கும். இன்னைக்குள்ள டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எஃபெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங், பிராண்டிங் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த என்கேஜ்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.